வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் ஆக்கம் 179 ராணி சம்பந்தர் ஜெர்மனியிலிருந்து. இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, இறுக்கமாகும் இளைஞர்கள். நாம் அறிந்தவரை அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்திருப்பது சர்வசாதாரணம் ஆனது. இதனால் அங்கு பெரியவர்கள், சிறியோர்கள், இளையோர் என பலரும் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகுவார்கள். சின்னஞ்சிறு பிரச்சனைக்கு கூட இளையோர்கள் பல பாடசாலைகளில் அதிகமாக பலியாகி உள்ளார்கள். பல சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருவதுண்டு. ஒரு உயிரை எவ்வளவோ சாதாரணமாக விலங்குகளை சுடுவது போல சுலபமாக சுட்டு விடுவார்கள். கேட்கவே அருவருப்பாக மனதில் பயங்கரத்தை ஏற்படுத்தும் இந்நிகழ்வுகள் பல நாடுகளில் உலகெங்கும் இப்போது பரவி வருகின்றது. இதே போலத்தான் ஒரு பையன் 15 வயது உடையவன் 14 வயதுடைய பள்ளி மாணவனை சுட்டு கொன்றதும் அவனது பெற்றோர் பட்ட வேதனையே எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதுவும் இந்த சிறுவன் இத்தாலி நாட்டை சேர்ந்தவன். இங்கு ஜெர்மனியில் நடந்துள்ளது. துப்பாக்கியால் சுட்ட சிறுவனுக்கு 8.5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. தான் வேண்டுமென்று அவனை சுடவில்லை, தற்செயலாக நிகழ்ந்துவிட்டது என்று அதற்காக அவனை பெற்றவர்களிடம் தான் மன்னிப்பு கேட்பதாகவும் அவன் கூறியுள்ளான். ஆனால் இதில் வாதிட்ட சட்டத்தரணிகள் அவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பையனை கொலை செய்துள்ளான் என வாதிட்டு உள்ளனர். இது எப்படி இருப்பினும் இறந்த பையன் திரும்பி வர போகின்றானா? பிறந்த மண்ணை விட அகதி மண்ணிலும் இந்த மிக மிக மோசமான கொலைவரி இரத்தவரியில் மனிதர் நடமாட மாறிய அரசாங்கமும் இனி கடும் நடவடிக்கைகளில் மாறி வரப்போகின்றது என கடந்த ஜெர்மன் தேர்தல் முடிவுகள் தஞ்சம் கோரியோருக்கு எதிராக அதிக வாக்குகளுடன் வெற்றி பெற்றதையே காட்டுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.